Hey guys, this is Shantia. Welcome to my channel. நீங்க நம்ம என்ன வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Volvo S60 ஸ்டீரிங் வீல் பண்ண வந்திருக்கோம். இது Volvo S60 ஓட ஸ்டீரிங் வீல் கிடையாது. இது லாரா வந்து TDI ஓட ஸ்டீரிங் வீல். சோ நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து S60 ஸ்டீரிங் வீல் பண்ண வந்திருக்கோம். அது எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னையிலே இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சூப்பர் கார்ஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா Toyota Supra ஒரு செம்ம ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுக்கான இன்டீரியர் ஒர்க்ஸ் இங்க தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த எக்ஸாட்டிக் கார்ஸ் சூப்பர் கார்ஸ் இந்த மாதிரி லக்ஸரி கார்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க சீட் கவர்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல்லாம் பண்ணிருக்காங்க. எஸ் நம்ம வந்துட்டு க்ளோஸ் கால்ஸு கேப் இன்ஸ்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதே இன்னும் தரமாக எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த சூடு அல்கண்டாரா லெதர் இதெல்லாம் கலந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டேரிங் வீல் வந்துட்டு செய்ய சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது செம்ம க்ரிப்பாக இருக்கும் நம்ம நார்மலாக அந்த கம்பெனியில் கொடுக்குற ஸ்டேரிங் வீலோட. ஸோ அதான் நம்ம வச்சுட்டு இப்படி கேப் எடுக்க போனால் வந்துட்டு இப்படி வச்சிருக்கோம்னா டக்குன்னு கேப் எடுக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்காக வச்சிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அவங்க 4 ஸ்டேரிங் வீல் வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்துட்டு 5 ஸ்டேரிங் வீல் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அல்கண்டாரா ஃபினிஷ். இந்த இடத்துல வந்துட்டு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் டீடைலிங் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேரிங் வீலில். ஸோ இது டோட்டலாக இந்த ஸ்டிச் முதல் கொண்டு எல்லாமே எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக எதுக்குன்னா வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணுறதுக்கு, இதை மற்ற ஸ்டேரிங் வீலில் போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது. இதை வந்துட்டு இன்னும் ஒரு வாரத்தில் கிழிச்சு போட்டு திரும்பி இதில் வேறு டெஸ்டிங் நடக்கும். ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு MK1 ஆக்டவியா. ஸோ MK1 ஆக்டவியாவோட ஸ்டேரிங் வீல் இருக்குது, ஆடி A6. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டேரிங் வீல் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த கார்ஸுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் ஸ்டேரிங் வீல் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டேரிங் வீலை பற்றி பார்த்தாச்சு. நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஃபேக்ட்ரிலேயே இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களோட ஷாப் வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கே டூர் பண்ண வந்துட்டோம். ஸோ நம்ம என்னன்னா வந்துட்டு இங்கே நிறைய ஸ்டேரிங் வீல்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு இது இருக்குது, நம்ம அந்த ஆக்டவியா சொன்னது. ஸோ ஆக்டவியா A6 I20 க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்டேரிங் வீல் இருக்குது. ஃபோர்ட் ஃபியஸ்டாகன் இதெல்லாம் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்த ஸ்டேரிங் வீல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட் அண்ட் ட்ரையலுக்காக வந்த ஸ்டேரிங் வீல். நம்மளுக்கு இந்த இடத்துல அவங்க வந்துட்டு உட்கார ஸ்டூல் கொண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீட் கவர்ஸ். ஸோ நம்மளுக்கு GTRோட ப்ராஜெக்ட் சுப்ராவோட ப்ராஜெக்ட்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு AMG ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு உள்ளே போயிட்டுருக்கு. AMGயோட சீட்டும் வந்துட்டு உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இதுதான் வந்துட்டு அந்த இது லெதரில் வரும். நம்மளுக்கு வந்துட்டு இந்த இது கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி லோகோ தேவையோ இல்லை இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த GTR லோகோலாம் இருக்குல்ல, ஸோ வண்டியோட ஸ்டேரிங் சீட் வந்துட்டு சீட்டில் வந்துட்டு அந்த இது பில்ட் பண்ணிட்டு லெதர் பில்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி சீட்டில் இந்த மாதிரி லோகோஸ் தேவைன்னா இந்த மாதிரி லோகோஸ்லாம் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. டோட்டலாக வந்துட்டு ஒரு W123 இன்டீரியர்ஸ் W140 இன்டீரியர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் பண்ணிருக்காங்க. இது அப்படி ஒரு விண்டேஜ் காரோட ஜீப்போட ஸ்டேரிங் வீல் தான். எனக்கு தெரிஞ்சு இது ஆல்மோஸ்ட் வில்லிஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் கான்செப்ட். ஸோ அதான் நம்மளுக்கு பல இந்த விண்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குறது அந்த வுட் அண்ட் ஃபினிஷ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஸ்டேரிங் வீல் எல்லாமே செம்ம ஆக்சுவலாக ஹோல்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா grip நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஸோ நம்ம இந்த ஸ்டேரிங் வீலை பற்றி பார்த்தாச்சு. இப்போ என்னென்னா வந்துட்டு அவங்களோட ஃபேக்ட்ரி டூர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க டோட்டலாக நம்மளுக்கு ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறாங்க. இவங்களோட மெயின் இது பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது அவங்க இது இருக்கு இல்லையா, அது நம்ம சீட்டு. ஸோ நம்ம சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க தான் ரெடி பண்ணாங்க. செம்ம குஷனியாக இருக்குது. ஸோ இன்னொன்று அவங்க எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு மெட்டீரியல் அதை தாண்டி வந்துட்டு சீட்டோட இன்டீரியர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இன்டீரியரோட அந்த சீட் குவாலிட்டியை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு இந்த நாப்பா லெதர் இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த விண்டேஜ் மாதிரி ஒன்று பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேக்ஸ் தடவி ஒரு ஆயில் இதெல்லாம் தடவி அது ஒரு ப்ராசஸ்க்கு கொண்டு வரணும். அதெல்லாம் இந்தியாவில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ரேரான ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 ஃபேக்ட்ரிஸில் இந்த ஒரு ஃபேக்ட்ரி வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி இது நம்ம சென்னை அவுட்லெட்டில் இருக்குது. அதுதான் வந்துட்டு இன்னொரு சிறப்பான விஷயம். மற்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நார்த் சைடில் தான் இருக்குது. சீட் கவர்ஸ் ரெடி பண்ணி அந்த சீட் கவர்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட் போட்டு கொடுக்குறாங்க. கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஃபர்னிச்சருக்கு டோட்டலாக. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பேஸ் ரெடி ஆகும், அந்த ஒரு பேஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்னென்னா வந்துட்டு டேரெக்டாக நம்ம ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சொல்லியிருப்பேன் ஸ்பெஷலான ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்குன்ட்டு அது சுப்ரா ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ சுப்ராவோட சீட்டை போய் பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்துட்டு சுப்ரான்றது நம்ம சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமான காராக இருக்கும். ஸோ அந்த ஒரு ட்ரீமான காருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. டோர் பேட்ஸு இன்டீரியரில் டோட்டல் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் போயிட்டு இருக்கு, ஸ்டேரிங் கவரோட சேர்த்து. ஸோ நம்ம என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீட் ரெடி ஆயிடுச்சு சுப்ராக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சீட்டை போய் பார்த்துட்டு வந்துடுவோம்.
இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சுப்ராவோட சீட் கவர் இருக்குது. சீட் கவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விண்டேஜான அந்த ஒரு ஃபீலையும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த அல்கண்டாராவோட ஸ்போர்ட் அண்ட் மாடர்ன் ஃபீலையும் வந்துட்டு ரெண்டுமே சேர்ந்து எடுத்து கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு சொல்லியிருந்தாலே இந்த வேக்ஸ்லாம் தடவணுன்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வேக்ஸ்லாம் தடவன வந்துட்டு ஒரு இன்டீரியர் இருக்குது இந்த 2 சைட்லேயும். நம்மளுக்கு மிடில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அல்கண்டாராவோட டிசைன் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஓனர் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ண ஒரு லோகோ. நம்மளுக்கு அந்த ஆடி லோகோ கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆடி லோகோவில் வந்த மாதிரி ஒரு லோகோ வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த சீட் ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன டீட்டெயில்ஸாக இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலர் அந்த ஸ்டிச்சிங்லாம் வரது. ஸோ அந்த ஒயிட் கலர் ஸ்டிச்சிங் வர இடத்துலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக லைக் அந்த அல்கண்டாரா ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த சைட் பேடிங்ஸு இந்த சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காகவும் மிடில் இருக்க ஒரு போர்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு ஸ்போர்ட்டியான ஒரு போர்ஷன் கொடுக்கறதுக்காகவும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டை பற்றி பார்த்துருப்போம். இந்த சீட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிசைன் பண்ண ஒரு சீட்டில் அவங்க மேலே பண்ணல. இவங்க பார்த்திங்கன்னா இந்த சீட் டிசைன் பண்ணதுலேருந்து டோட்டலாக இந்த சீட்டை இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. இது மொத்தமே பண்ணது பார்த்திங்கன்னா CETUS ஆட்டோமோட்டிவ்ஸ். ஸோ CETUS ஆட்டோமோட்டிவ்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த சீட் கவர்ஸ் எவ்வளோ தூரத்துலேருந்து இந்த ஒரு ப்ராசஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த இடத்துல அந்த சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பலன்னு மின்னுது நம்மளுக்கு அந்த சன்ஷைனால். அது ஏன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வேக்ஸ் ஆயில் தடவி வந்துட்டு அதை ட்ரை பண்ண வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபினிஷ் வருது. அதுவும் வந்துட்டு சூப்பரானும் போது வந்துட்டு அது நார்மல் ப்ராஜெக்டாக இருக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு இந்த சீட்டிங் பொசிஷன்லாம் இருக்கு இல்லையா, அந்த தை சப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா அல்கண்டாராவில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு கார்னர்ஸ் எடுக்க போனால் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ரோட்டில் ஓட்டும்போது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ செம்ம ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு டிசைனில் தான் வந்துட்டு இந்த டோட்டல் இந்த இதுவே டிசைன் பண்ணிருக்காங்க இந்த சீட்டு. ஸோ நம்ம கூட இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த AMG சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஒரு நாப்பாலெதரான ஒரு சீட்ஸு. ஸோ இந்த சீட்டோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்ம கார்ஜியஸாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த கலர் இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு பிளாக் கலர் காருக்கு இந்த மாதிரி ரெட் கலர் இன்டீரியர் தீம் போட்டு ஓட்டி பாருங்களேன், வேறு லெவலில் வந்துட்டு ஒரு லுக் கொடுக்கும் நம்மளுக்கு. ப்ளஸ் என்னன்னு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரோ கொடுக்கும்போது பின்னாடி ஒரு மிஷின் இருந்துச்சு. இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த டாட்ஸ் இந்த டைமண்ட் கட் மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இதில் தான் போட்டு செய்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் பண்ணுற ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸர் ஷாட்டில் பண்ணலாம். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த மிஷினில் தான் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹெட் ரெஸ்ட் இல்லையா. ஸோ ஹெட் ரெஸ்ட்லேருந்து நம்ம தை சப்போர்ட்லேருந்து போல்ஸ்டர் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு லெவல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்னஸ் வந்துட்டு கவலையே பட தேவையில்ல. ஸோ சூப்பரான ஒரு கம்ஃபர்ட்டில் வந்துட்டு இருக்குது. கம்ஃபர்ட்னஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்போர்ட்டினஸாக இருக்கட்டும். ஏன்னா AMGனாலே வந்துட்டு ஸ்போர்ட்டினஸ் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தை சப்போர்ட்டுக்கு ஒரு இது வந்துருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலட்டி டோட்டலாக நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த AMG ஒரு இந்த சீட் பெல்ட்டுக்கான இது இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா AMG சீட்டை பார்த்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக அந்த ஒரு பழைய காலத்து காருக்கு வர மாதிரி ஒரு சீட்டு ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ சூப்பராவோட சீட்டும் பார்த்தாச்சு. இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் குவாலிட்டி லெதரில் பண்ணப்பட்ட ஒரு சீட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நாப்பா லெதர் தான். உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அல்கண்டாரா. எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இந்த சீட் தான் பிடிச்சிருக்கு. பிகாஸ் இந்த கலர் பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியமான ஒரு கலராக இருக்குது. நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு நம்மளுக்கு சூப்பராக எடுத்து கொடுக்குது. இந்த இடத்துல மிடில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல அல்கண்டாரா இருக்குது. ஸோ அந்த அல்கண்டாரா தான் நம்மளுக்கு ஹெட் ரெஸ்ட்டில் இருக்கிட்டு நம்மளுக்கு கீழே இந்த உட்கார இடம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம். ஸோ இப்போ இந்த எல்லாத்தோட சீட்டை பற்றி ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பேன். ஸோ அதை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஸ்டேரிங் வீல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ண முடியுதா? எஸ், பென்ஸோட W123 இந்த வண்டியோட டோட்டல் ப்ராஜெக்ட் ஒன்று போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போது தான் சொல்லியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மாஃபியா தீமான ஒரு கார் W123, W140 இதெல்லாம் வந்துட்டு அந்த 90s இந்த 2000s அந்த இது ஜென்ரேஷன் அந்த ஒரு கார். ஸோ அந்த காருக்கான ஒரு ஸ்டியரிங் வீல் தான் பண்ணுறாங்க. இந்த ஸ்டியரிங் வீலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அல்கண்டாரா அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரோட ஸ்டிச்சிங்லாம் சேர்த்து தான் பண்ணுறாங்க. இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா செம்ம கார்ஜியஸாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டியரிங் வீல் இப்படி வச்சுட்டு சீட்லாம் வந்துட்டு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாக் அரவுண்ட் போயிட்டு வந்துடுவோம். சார் நம்ம டோட்டலாக வாக் அரவுண்ட் வரேன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சீட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ். ஸோ அந்த டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ நம்ம சீட் கவர் பண்ணாலே இவ்வளோ ஒரு பேட்டர்ன்ஸ் வச்சு பண்ண வேண்டியது. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க சூப்பரா கட்லாம் வருதுன்ட்டு. ஸோ கட் பண்ணி ஒவ்வொரு பேட்டர்ன்ஸாக மேக் பண்ணி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேயர்ஸில் வந்துட்டு அதை வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு அந்த தின் லேயராக பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அப்படியே நம்மளுக்கு முன்னாடி பண்ணால் வந்துட்டு ஒவ்வொரு லேயராக ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சீட் கவர்ஸ் வந்துட்டு அந்த இது லேயர்ஸ் வந்துருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த ஃபோமிங் வேணும். ஃபோமிங் எதுக்கு தேவைன்னா அந்த குஷனி ஃபீலுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ்க்காக அந்த உள்ள அந்த ஃபோம்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோமிங் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்குது. நம்மளுக்கு அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோமிங் முடிஞ்சதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அந்த லேயர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அது டபுள் ஸ்டிச் வருது. ஸோ நம்மளுக்கு அந்த சூப்பராவோட அந்த சீட் எட்ஜஸ்ட்டில் லேயர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் ஸ்டிச் வந்துருக்கும். அந்த டபுள் ஸ்டிச் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் ப்ராசஸ் போகுது. ஸோ அந்த ஃபைனல் ப்ராசஸ் அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட் வருது. நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட S60 ஸ்டேரிங் வீல். ஸோ அந்த ஸ்டேரிங் வீலில் வந்துட்டு கல்ட்ரா ப்ராசஸ், அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஸ்டிச் பண்ணுறது. ஃபைனலாக நம்ம S60 ஸ்டேரிங் வீல் எந்த மாதிரி ஒரு அவுட்புட்டில் வந்திருக்குன்னு பார்ப்போம்.
I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. Two days later we are here at CETUS. ஸோ CETUஸ்க்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பென்ஸோட ஸ்டேரிங் உங்களுக்கு நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். அந்த ஸ்டேரிங் இருக்குது. நம்ம S60க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டேரிங் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டேரிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அப்படியே S60க்குள்ளே வர போனால் இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங். இந்த இடத்துல நான் லெதர் ஃபீல் கேட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு அல்கண்டாரா ஃபீல் கேட்டிருந்தேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. என்னன்னா வந்துட்டு grip லெவல் எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம கேப்பிங் எடுக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலர் ஸ்டிச்சிங் வந்திருக்கு. ஸோ அந்த ரெட் கலர் ஸ்டிச்சிங்குமே வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் கேட்டிருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் அந்த ஸ்டைப் வந்திருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் பேடலில் வந்துட்டு ரெட் கலர் எக்ஸ்டென்ஷன் போடலான்னு இருந்தேன். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ஸ்டேரிங்களோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம டிரைவிங் பண்ணும்போது இந்த ஸ்டேரிங் எப்படி இருக்குன்றதோ பார்த்துருவோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரோடுக்கு வந்தாச்சு. வண்டியோட க்ரிப்பை பற்றி சொல்லணும்னு இருந்தேன். மெயினாக இதை போட்டதே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக க்ரிப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 100 பண்ணிருக்கும். பட் ஸ்ட்ராங்காக போயிட்டு இப்போ நான் கேப்பிங் எடுக்கணும் அப்படின்னும் போதோ இல்லை வந்துட்டு நான் டக்குன்னு இந்த ஸ்டேரிங்கை திருப்பணும் போதோ எனக்கு பார்த்தீங்கன்னா இம்மன்ஸான ஒரு க்ரிப்பு கொடுக்குது. லைக் இப்படி தேய்க்கிறனாலே தெரியும் உங்களுக்கு. அந்த இப்படி வலிக்கிட்டு போகிறதுக்கும் இல்லை இப்படி தேய்க்கும் போது அந்த ஒரு ஃபீல் தெரியும். ஸோ அந்த ஒரு க்ரிப்னஸ்க்காக தான் ஆக்சுவலாக நான் இந்த ஸ்டேரிங் வீல் பண்ணோம் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெதர் இருந்துச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு அந்த அல்கண்டாரா மாதிரி ஒரு ஃபினிஷ் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன டாட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் லைக் வென்டிலேஷன் ஆர் சம்திங் அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. பட் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் ஸ்டிச்சிங் நம்ம கேட்குற கலர் நான் ஆக்சுவலாக ரெட்டு கேட்டிருந்தேன். ஸோ ரெட்டு ஸ்ட்ரைப்ஸ் இந்த இடத்துல ரெட் கலர் அந்த உங்களுக்கு ஸ்டிச்சிங் அந்த இது வரும். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க. நம்மளுக்கு மெயினாக வந்துட்டு இந்த கார்னர்ஸ் எடுக்கிறோம் அது அப்படின்றதுக்காக தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று நம்ம கை வந்துட்டு ஸ்வெட்டியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்டட் அண்ட் அப்ரூவ்டு வந்துட்டு உங்களோட ஸ்டேரிங் கவர் இருக்கு இல்லையா அந்த லெதர்லாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்வெட் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது இல்லை எந்த அளவுக்கு வந்துட்டு அது நம்மளுக்கு வந்துட்டு க்ரிப்பு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட்லாம் போயிட்டு அந்த டெஸ்ட்டோட லேபிள்ஸ்லாம் அவங்க வச்சிருக்க எல்லாம் அந்த லெதர் வச்சிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நம்மளுக்கு ஷேட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களோட அந்த லெதரில் வந்துட்டு எனக்கு காட்டினாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேபிளோட இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் டெஸ்டட் பண்ணி தான் நம்மகிட்டே வருது. அதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வரி பண்ணவும் அவசியம் இல்லை. லைக் நிறைய பேர் மாட்டுற மாதிரி சும்மா தூக்கி ஒரு ஸ்டேரிங் கவர் இவங்க மாட்டுறது இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் கார் போகுது அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு கேப் எடுக்கணும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு க்ரிப் இருக்கும். இந்த இடத்துல சில வாட்டி நான் நம்ம கை ஸ்வெட்டியாக இருக்கும்போது வலிக்கிறோம் சில வாட்டி. இல்லை நம்ம இப்படி ஃபுல்லாக நம்ம ஒரு யூட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னும் போது நானும் ஒத்த கை தான் யூஸ் பண்ணுவோம். 2 கையில் யூஸ் பண்ணுற பழக்கம் நம்மளுக்கு இல்லை பெருசாக. ஸோ அந்த ஒத்த கை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி திருப்பும்போது வலிக்கிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி வலுக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல லெதருமே வலுக்கலதோ டைட்டாக நான் இழுக்கிறேன்னா இந்த இடத்துல லெதருமே இழுக்கல நம்மளுக்கு ஸ்டேரிங்குமே இழுக்கல. ஸோ அந்த ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு உங்களோட சீட் கவர்ஸ் பண்ணணும் இல்லை வந்துட்டு ஸ்டேரிங் வீல் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கார்னர்ஸ் இருக்குது லைக் 110 120 எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 தம்பு தான் நான் மேக்ஸ் யூஸ் பண்ணுவேன் இந்த வண்டியில். ஏன்னா வந்துட்டு பின்னாடி பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் 3 விரல் பார்த்தீங்கன்னா பேடல்ஸுக்கு போயிடும். இந்த 2 தம்பில் தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் இது இருக்கும் ஸ்டேரிங் கண்ட்ரோலுமே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த தம்பில் ஸ்வெட் இருக்கும்போது வலிக்கிட்டு போகக்கூடாது. ஸோ இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு அந்த எட்ஜஸோட ஃபினிஷ் பண்ணுற விதம்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கும் ஸ்டேரிங் வீல் வேணும் இல்லை சீட் கவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு CETUS ஆட்டோமோட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன். அவங்க ஆல்ரெடி வந்துட்டு சுப்ராக்கு யூரோஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாம்போகினி யூரோஸ். ஸோ லாம்போகினி யூரோஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AMG பிராபஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வண்டி பண்ணிருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு செக் அவுட் கொடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் இன் ஆர் டிரைவிங் ஸ்டைல். ஸோ நம்மளோட டிரைவிங் ஸ்டைல் வகையிலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். ஸோ பபாய் கைஸ்.